பரிசுத்தமுள்ள கர்த்தருடைய நித்திய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளில அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லப்பட்ட ஞானஸ்தானத்துக்கும் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 19, 20 ஆகிய பகுதியிலே சொல்லப்பட்ட ஞானஸ்தானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் சிந்திக்கலாம். என்னோடு கூட மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வருந்தியும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். வாசித்து இந்த பகுதியை பார்க்கும் பொழுது கட்டளை உண்டு, வாக்குத்தத்தமும் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் போகக்கூடிய அந்த வேளையில தன்னுடைய சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொன்ன கட்டளை. ஆனால் உலகத்தின் முடிவு வருந்தியும் இந்த கட்டளை செயல்படும் என்பதை அவர் இங்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் 19வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சகல என்ற வார்த்தை பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அது குறிக்கிறது. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சீஷர் என்ற வார்த்தை குருவை பின்பற்றக்கூடியவர்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இப்படி அவர் விசுவாசித்து கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். இந்த ஞானஸ்தானம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, திரியேக தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கும் பொழுது உலகத்தின் முடிவு வருந்தியும் சகல நாட்களிலும் நான் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள், மற்ற அந்த 11 அப்போஸ்தலர்களும் கிபி 90 யோவான் என்ன செய்தார், கடைசியில அவரும் மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகும் இந்த கட்டளையின்படி செய்யக்கூடிய ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருப்பேன் என்று சொல்கிறார். ஆகையினாலே இந்த கட்டளை அப்போஸ்தலர் மூலமாய் கொடுக்கப்பட்டு அதை பின்பற்றக்கூடிய நமக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கு நம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 நாம் பார்க்கும் பொழுது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லக்கூடியது நாம் பார்க்கிறோம். இங்கு பேதுரு அவர்களை நோக்கி, அவர்கள் என்று பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட மக்களை குறிக்கிறது. யார் இவர்கள்? யூதர்களை. எருசலேமிலே வாழ்ந்த அங்க இருக்கக்கூடிய யூதர்களை பார்த்து என்ன சொல்கிறார், இந்த வேத வார்த்தை அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். யூதர்களை பார்த்து அவர் சொல்கிறார், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டும், அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். நமக்கு என்ன, திரியேக தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம். பிறகு அங்க என்ன பார்க்கிறோம், ஞானஸ்தானத்தை எடுத்த பிறகு பாவ மன்னிப்பு, அதற்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் அடிப்படையில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். சுவிசேஷத்தை நாம் கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், அதாவது ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைத்து விடுகிறார். பிறகு என்ன செய்யலாம், நாம் ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ளாக நாம் இணைந்து கொள்கிறோம். ஆனால் இங்கு யூதர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இங்க பாருங்கள், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பிறகுதான் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப இதுல ஞானஸ்தானத்துல தான் பாவ மன்னிப்பு. யாருக்கு? யூதர்களுக்கு. ஏன்னு சொன்னால் அந்த முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள்,
எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்குங்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட அந்த நாமத்தை புறக்கணித்தவர்கள் இவர்கள். புறக்கணித்த காரணத்தினாலே இப்பொழுது இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் அந்த நாமத்தினாலே, அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு, அந்த நாமத்தினால தான் அவர்கள் ஞானஸ்தானம். பாருங்கள், இந்த கட்டளை நமக்கு பொருந்தாது. இந்த கிருபையின் வாழ்க்கை நாட்களிலே வாழக்கூடிய நமக்கு இந்த கட்டளை பொருந்தாது. நமக்கு இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பிறகு பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுக்கப்படுகிறார் இல்லையா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய காரியம், இந்த உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மத்திய 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வேத வார்த்தைக்கு அவர் சொல்லியிருக்கிறார், சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். பிறகு அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய முழு சத்தியத்தையும் ஒன்று விடாதபடி எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். உலகத்தின் முடிவு பொருந்தியும் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் இந்த வாக்கை நாம் பற்றி கொண்டு இந்த திருவாசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில நம்மை ஆசீர்வதிப்பாராக.